ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் விலாக். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வெண்டைக்காய் மோர் குழம்பு, கத்திரிக்காய் வறுவல். வாங்க பார்க்கலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். தேங்காய் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. வெண்டைக்காய் 1/4 கிலோ வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூனு ஜீரகம், ஒரு 7 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, 1 கப் தயிருங்க. 1 கப் தயிர் எடுத்துருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், வெந்தயம், ஜீரகம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான கல்லுப்பு. இதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேங்காயையும் ஜீரகத்தையும் அரைச்சிக்கோங்க மிக்சியில் போட்டு. தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 போட்டு உடச்சி போட்டுக்குவோம். வாங்க இதில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிக்குவோம். தேங்காவை அரைச்சிக்குவோம். இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்குவோம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ 1 கப் தயிரை எடுத்துருக்கோங்க. இதை நல்லா 1 ஸ்பூனு சால்ட்டு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சால்ட்டு. நல்லா தயிர் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுக்கலாம். வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அதெல்லாம் இதோட தயிரோட சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். மோர் குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இப்போ ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ குழம்ப நம்ம கலந்து வச்சுக்கிட்டோம். வாங்க இப்போ அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயை வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் அதோட சேர்த்துக்கோங்க. வதக்கிக்கலாம். வதக்கி விட்டு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்க. வெண்டைக்காவை வதக்கியாச்சுங்க. இப்போ காய் வேகிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனு சால்ட்டு சேர்த்துருக்கேங்க. இப்போ வெண்டைக்காய் கொஞ்சம் வேகட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க.
மோர் குழம்பு தாளிப்புக்கு 2 ஸ்பூனு மந்த்ரா கலந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாம். வதக்கலாம். தாளிப்பு போடும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க தயிர், தேங்காய் விழுது எல்லாத்தையும் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. மோர் குழம்பு கொதிக்கக்கூடாது, லைட்டாக நுர வந்ததும் ஆஃப் பண்ணிடுறோம். ரசத்துக்கு எப்படி நம்ம நுர வந்ததும் ஆஃப் பண்ணுறோமோ அது மாதிரி தயிர் குழம்புக்குமோ நுர வந்ததும் ஆஃப் பண்ணிடணுங்க. பாருங்கள், லைட்டாக குழம்பு உரமெல்லாம் லைட்டாக முறை வருதுங்க. தயிர் வந்து மோர் குழம்புக்கு எப்போதுமே புளிச்ச தயிர் போட வேணாம். நான் நைட்டு உரப்பு ஊற்றின ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் கலந்துருக்கேன். நீங்களும் அது மாதிரி ஃப்ரெஷ்ஷான தயிர் வச்சு மோர் குழம்பு வைங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நுர வந்துருச்சு பாருங்கள். வாங்க இப்போ கத்திரிக்காய் வறுவலுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். கத்திரிக்காய் 1/4 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 டீஸ்பூனு தேங்காய், 1 டீஸ்பூனு சோம்பு, 1 டீஸ்பூனு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, தேவையான அளவு கல் உப்பு, கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தேங்காவை கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். மிளகாத்தூளையுமே தேங்காயோட சேர்த்து அரைச்சிக்கலாம். மஞ்சத்தூளுமே அதோட சேர்த்துக்குவோம். தேங்காய் அரைச்சிக்குவோம். தண்ணி சேர்த்துக்குவோம். தேங்காய் அரைச்சாச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோங்க. வச்சுக்கிட்டோம், கடாயை வச்சுருக்கோம். இப்போ ஆயில், கத்திரிக்காய் வறுவலுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்குவேன். நல்லா வதக்கிடுவேன்.
கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக மிக்சியை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கத்திரிக்காய் வதங்கினத்தில் பாதி வெக்காடு வெந்துடுச்சு. கொஞ்சமாக மிக்சி கழுவி தண்ணி சேர்த்துருக்கோம். மசாலாவோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் ஆகட்டும். வாங்க, மோர் குழம்பும் கத்திரிக்காய் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.